என்ன பண்ற? என்ன பண்ண சந்தோஷம் கிடைக்குமோ அததான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? யாரு அத நிம்மதியா என்ஜாய் கூட பண்ண விட மாட்டேங்கிறான். சோனு, சோனு கதவை தர. அந்த சஞ்சய் தான். என்ன சொன்ன நீ? யாரும் இந்த நேரத்துல வரமாட்டாங்கன்னு தானே சொன்ன. ஒரு நிமிஷம், என்ன வேணும்னு கேட்டு. வேண்டாம், அவன் போகட்டும், விடு, நம்ம ஜாலியா இருக்கலாம். சோனு இருக்கட்டும், விடு. என்ன வேணும்னு மட்டும் கேட்டுட்டு வந்துடுறேன். சொல்லு பாய். ஏய், என்னாச்சு உனக்கு? மால் வேணும் பாய், மால் வேணும். எனக்கு 2 நாளா நிலைமை சரியில்லை. மால் கொடுங்க. இங்க பாரு, என்கிட்ட சரக்கும் இல்ல, குடுக்க பணமும் இல்ல. நான் ஒன்னும் பேங்க் வச்சில்ல, புரியுதா? பாய் 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 பாய், என் உயிரே போயிடும் போல இருக்கு. இல்லைன்னா நீயே எனக்கு கொன்னுடு, இல்லைன்னா மால் கொடுங்க. எங்க இருந்தாவது சரக்கு வாங்கி கொடுங்க. சோனு, உன் ஃப்ரெண்டுப்பா, இவன் நிலைமையை கொஞ்சம் பாரு. இவனை பார்த்தா பாவமா இல்ல உனக்கு? ஏதாவது பண்ண இவனுக்கு. தம்பி, ஒரு வழி இருக்கு. எந்த வழியா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு மால் வேணும். ரஞ்சித் பாய்னு ஒருத்தர் இருக்காரு. இப்படின்னா பணம் வரும். சமந்தி, இப்பெல்லாம் யாருக்கும் எந்த கேரண்டியும் இல்லை. ஆனா நான் என் பையனுக்கும் மேல நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்கறேன். உங்க பொண்ணு ஆர்த்தி இந்த வீட்டுக்கு மருமகல என் பொண்ணாதான் இருப்பா. முழுசா 50,000 ரூபாய்க்கு சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். வெள்ளத்தங்கம் பாசு, வெள்ளத்தங்கம். இந்த மாதிரி மால் நீ மார்க்கெட்ல தேடினாலும் கிடைக்காது. இந்த மால் எல்லாத்தையும் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. அம்மா பார்த்தா அவ்வளவுதான். இதை நீங்களே எங்கேயாவது பத்திரமா வைங்க. ஏய், இப்ப இவன் வேற உலகத்துக்கு போயிட்டான்ப்பா. பாய், 50க்கு 70 எங்க இருந்து கொடுக்கறது? நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற ப்ரோ? அதான் உனக்கு கல்யாணம் ஆக போகுதுல, அப்போ உனக்கு வரதட்சணைலாம் கிடைக்கும்ல. அப்புறம் உன் பொண்டாட்டிக்கு நகை நட்டுலாம் போடுவாங்க. 1 மாசத்துக்கு போதும், அது நீ நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஏன்பா, என்னாச்சு? இன்னைக்கு வரதுக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? அம்மா, இன்னைக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? சரி, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அண்ணன் ஏன் ஒரு மாதிரி இருக்காரு? என்னாச்சு? அம்மா, எனக்கு பசிக்கல, நான் ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டு வந்துட்டேன். அண்ணா, உங்க கண்ணுக்கு என்னாச்சு? ஆமா அம்மா, இவளுக்கு இப்போ என்ன பிரச்சனை? என்ன எப்போ பார்த்தாலும் சந்தேகப்படுறா. ஆஃபீஸ்ல இருந்து டயர்டா வந்திருக்கேன், காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை பார்த்துருக்கேன், தூக்கமா வருது. அவ பேச்செல்லாம் காதுல வாங்காத. நீ போ, உனக்கு நான் பாலை எடுத்துட்டு வரேன். குடிச்சிட்டு படுத்து தூங்கு. இத பாரு, இன்னும் 2 நாள்ல அவனுக்கு கல்யாணம். நீ எதுக்காக அவனை குறை சொல்லிக்கிட்டே இருக்க? போ. தீர்க்க சுமங்கலியா இருமா. ஆர்த்தி,
அதானே உன் பேரு? நீ ரொம்ப அழகா இருக்க. இங்க பாரு, புருஷனை பார்த்து வெக்கப்படுவியா? அப்படி நான் பார்க்குறேன். அதான் உன் பக்கத்தில் வந்துட்டேன்ல. இங்க பாருங்க, என்ன பண்றீங்க? எனக்கு பயமா இருக்குங்க. வேண்டாம், தள்ளி போங்க, தள்ளி போங்க என்கிட்ட இருந்து. அத்தை! சஞ்சய், என்ன இது? அத்தை! சஞ்சய், டேய், என்னாச்சு? என்னாச்சுமா? சஞ்சய், சஞ்சய், என்ன நீ பாத்துக்கிட்டே நிக்கிற? போய் தண்ணி கொண்டு வா. சஞ்சய், சஞ்சய். அத்தை, என்னாச்சு இவருக்கு? ஒரு நிமிஷமா, நான் பாக்குறேன். சஞ்சய், இந்தாங்கம்மா. சஞ்சய், 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 எழுந்துடா. அம்மா, ஏமா அடிக்கிறீங்க? அத்தை, என்னாச்சு? அத்தை, எதுக்காக இவரை அடிக்கிறீங்க? பாத்தீங்களாம்மா, நான் தான் சொன்னல, ஒண்ணுக்கு 2 வாட்டி யோசிங்கன்னு. அட பாவி, என் மேல போய் சத்தியமா பண்ண? ஏண்டா போய் சத்தியம் பண்றியா? அம்மா, அம்மா, நான் எந்த சத்தியத்தையும் மீறல. அம்மா, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் எனக்கு சரக்கு ஏற்றி விட்டான். அம்மா, அவ்வளவு ஈஸி கிடையாது இந்த பழக்கத்தை விடுறதுக்கு. என் நெஞ்சு அறுக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு வலிக்குது. ஆனா அம்மா, ஒரு உண்மையை சொல்றேன். உங்க மேல சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் நான் அந்த கர்மத்தை கையால தொடக்கூட இல்லை. நம்புங்கம்மா என்ன, நான் உண்மையை தான் சொல்றேன். பாத்தீங்கல்லம்மா, நான் ஒரு தடவை மறுபடியும் சொன்னல, யோசிங்கன்னு. நான் தோத்துட்டேம்மா, உங்ககிட்ட நான் தோத்துட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாது. நான் என்ன பண்ணுவேன்? இருந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. சத்தியமா சொல்றேம்மா, நான் அதை விட்டுட்டேம்மா. ராத்திரியும் பகலுமா நான் அதுக்காக தான் வேலை பார்க்குறேன். உனக்கும் இந்த வீட்டுக்கும் ஏதாவது செய்யணும்னு. ஆமா, தயவு செஞ்சு என் பேச்சை நம்புங்கம்மா. இத பாரு, இதுக்கப்புறமும் நீ இந்த மாதிரி பண்ண, அவ்வளவுதான். நடக்கிறதே வேற. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அம்மாடி, மருமகளே, இங்க பாரு, பயப்படாதம்மா. நான் உனக்கு துணையா இருக்கேன். என்ன கஷ்டமா இருந்தாலும், என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லுமா. உன்னை நல்லா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ பயப்படக்கூடாது, சரியா?
என்னாச்சு? இப்ப நீங்க நல்லா தானே இருக்கீங்க? ஏதாவது வேணுமா உங்களுக்கு?